தீபாவளிக்கு ஊருக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வெடி வந்து மாமா தான் வாங்கி தரணும், அவன் தான் ஸ்பான்சர் பண்ணணும்னு இந்த தடவை முடிவு பண்ணிட்டோம். அதனால 11 மணிக்கு வேலையை விட்டு வந்தாங்க. வந்தோடனே என்னடா தூக்கம் உங்களுக்கு, எந்திரிங்கடா பட்டாசு வாங்க போலான்ட்டு தூங்கிட்டு இருந்தவங்களை எழுப்பி விட்டானுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பிரிஸ்காக கட்டப்பையை தூக்கிட்டு கிளம்பிட்டானுங்க. என்னமோ சந்தைக்கு காய்கறி வாங்க போகிற மாதிரி கிளம்பிட்டானுங்க. இந்த பைக்கில் ஏறி உட்காரதும் இறங்குறதும் மிகப்பெரிய டாஸ்க்கு தான். நாங்கள் சின்ன வயசுலலாம் ஒரே ஒரு கிஃப்ட் பேக்குங்க 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பாங்க. அதில் இருக்கிற வெடியாக 50-50 பிரிச்சுக்குவோம். 10 சங்கு சக்கரம்னா ஆளுக்கு 5-5, 10 உசவனா ஆளுக்கு 5-5, கம்பி மத்தப்ப எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவோம். எத்தனை 50 இருந்ததுன்னா 25-25 அப்படி பிரிச்சுக்குவோம். இப்போ என்னடனா இவங்களுக்கு அவனுக்கு கேட்கறத தனித்தனியாக வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைனா மூஞ்சி தொங்க போட்டுக்கிறானுங்க. ஸோ அப்படியே ஒரு விசிட் பார்த்துட்டு ப்ரைஸையும் பார்த்துட்டு, ஏன்னா போன வருஷம் தீபாவளியோட இந்த வருஷத்தில் ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இருக்குது பட்டாசு விலையெல்லாம். ஸோ வேறு ஒரு கடைக்கு போகலான்னா அதே ஸ்டாண்டர்ட் பிராண்டுக்கு தான் நாயுடு ஹால் பக்கத்தில் போனோம். அதுவுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. 2000 ஒரு கவரில் தான் கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு மீட் அண்ட் ஈட்டுக்கு போனோம். கடை க்ளோஸ்டு, டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பாலக்கரைக்கு போய் வெடி வாங்கலாம் ஹோல்சேல் கடையிலன்னு சொல்லி போனப்போ தான் ஆறுமுகம் ஹோட்டல் பார்த்தோம். அங்கே வந்து மட்டன் பாயா செம்ம ஃபேமஸ், அப்படியே வான்கோழி பிரியாணியும் செம்ம ஃபேமஸ்ஸு. இப்போ தாங்க தெரியுது என் பசங்க ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்கானுங்க. அப்படியே மாமா மாதிரியே இருக்கானுங்க பாருங்கள். அதுவும் எஸ்பெஷலி நிக்கி வந்துட்டு அப்பியரன்ஸ்லேயும் சரி, கேரக்டர் வைஸும் சரி, என் தம்பி அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். அந்த ஜீன் அப்படியே வந்திருக்கு. அவனை மாதிரியே ஃபுட்டி எல்லாமே அவனை மாதிரியே. அங்கே பாருங்கள் எப்படி ரசிச்சேன். அது வந்து வான்கோழி 65. இது வந்து சொல்லி கொடுக்குறான் மாமா எப்படி சாப்பிடணுன்னா. அது மாதிரி இதுங்களும் ஃபாலோ பண்ணி பரோட்டாவில் ரேப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. எனக்கு வான்கோழி சாப்பிட மனசே வரல. நான் பிரியாணி ஒரு 120-150 இருக்குன்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் 480 ரூபா, அதுவும் அரை பிளேட்டு. அது மாதிரி 65 320 ரூபா, அதுவும் அரை பிளேட்டு தான். அப்போ வான்கோழி விலையே ஜாஸ்தி போல். ஒரு வழியாக வந்த விலையை முடிச்சாச்சு. பாலக்கரையில் ஹோல்சேல் கடையில் வெடி வாங்கினோம். காற்று மாசுபாடு செஞ்சு ஹாப்பி தீபாவளி சொல்லிடுங்க. அது வெறும் இதுதான். கீழே வெடிடா, இதுவும் மாடு மாதிரி இருக்கே. பூண்டு வெடி வெடிக்கிற அறிவில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பாலக்கரையிலே முடிச்சாச்சு. 2000 ரூபாய்க்கே வாங்கியாச்சு. அவனுக்கு அக்கா பொண்ணு உங்களுக்கு இல்லைனா தூக்கமே வராது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.